ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன், என்ன லஞ்சுன்றதை வீடியோவில் போய் பார்க்கலாமா? காலையில் ஃபஸ்ட்டு நமக்கு டீ தாங்க. டீ போட்டு குடிச்சிட்டு தான் அப்புறம் மற்ற வேலை. ஒரு பக்கம் டீயும் இன்னொரு பக்கம் பாலும் காய்ச்சிட்டு இருக்கேன். அடுத்தது மதியம் சாப்பாடு பார்த்திங்கன்னா அரைக்கீரை இன்றைக்கி கடையில் அரைக்கீரை நைட்டே வாங்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தண்ணியில் கொட்டி ஊற வச்சுருக்கேன். அந்த மண் தூசு அழுக்கெல்லாம் வடிட்டோம் அப்படின்னு. அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாம். கீரை கடையிற சட்டி, கொத்து சட்டியில் 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 3 தக்காளி பழம், 5 பச்சை மிளகா, கோழி குண்டு சைஸ் புளி அலசி வச்சுருக்கேன். கீரை இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வேக வச்சிடலாம். இன்னொரு பக்கம் சாதம் வெந்துகிட்டே இருக்குது. சாதம் வெந்துட்டு அதை வடியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையை தாளிப்பு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாதத்தை போய் வடிச்சிட்டு வந்துட்டேன். கீரையும் வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து, பெருஞ்சீரகம், சீரகம், ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துப்பேன். கீரையில் பெருஞ்சீரகமோ பெருங்காயமோ போடுங்களேன் தாளிப்பில், அவ்வளோ நல்லா மணமாக இருக்கும். நான் எப்பயுமே எந்த கீரை கடைஞ்சாலுமே பெருஞ்சீரகமோ போடுவோம், பெருங்காயமும் சேர்த்துப்பேன், நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதுமாரி போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி கீரையில் கொட்டி கடைங்க, நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். தாளிப்பு போட்டுட்டு கீரையை கீழே எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வெண்டைக்காய் தாளித்து விட்டுடலாம் அதே வானல்லேன்னு சொல்லிவிட்டு எண்ணெய், கடுகு உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து வெண்டைக்காயை போட்டு உப்பு தேவையான உப்பு சேர்த்து அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். அதில் அந்த பிசுப்பு வழவழப்பு தன்மைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் கீரை கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு கீரை கடைஞ்சிட்டு இருக்கேன். கீரை கடைஞ்சி அது தண்ணியெலாம் ஊற்றி கரெக்டாக செக் பண்ணுறதுக்குள்ளே வெண்டைக்காவும் ஒரு பக்கம் பாதி வெந்துருச்சு. அந்த வெண்டைக்காயில் இருக்க வழவழப்பு பிசுப்புலாம் இல்லாத அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்மில் விட்டிங்கன்னா நல்லா சரியாயிடும். வெண்டைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது அதில் காரம் சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் 2 ஸ்பூன் சேர்த்து ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதை வெண்டைக்காயில் சேர்த்துக்கிறேன். வாசனையாக இருக்கும். வெண்டைக்காயில் எந்த காய்கறினாலும் பூண்டு தட்டி போடுங்களா, நல்லா மணமாக இருக்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதிலெல்லாம் பூண்டு தட்டி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் வறுவல் செய்யும்போது. வெண்டைக்காய் மிளகாத்தூள், உப்பு தட்டி பூண்டு தட்டி போட்டு உப்பு காரம் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது அதே வானல்லே உருளைக்கிழங்கு வறுவல். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, பூண்டு தட்டி போட்டு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா சிம்மிலே வச்சு உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துன்னு இருக்குது, மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் சிம்மிலே வச்சு வறுத்தா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா வெள்ளை சாதம், அரைக்கீரை கடையில், வெண்டைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல். காலை டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை, கோசு கூட்டு கொஞ்சமாக இருந்தது, அதுக்கப்புறம் கார சட்னி. பையனுக்கு 1 கப்பு கீரை சாதமும் 1 கப்பு தயிர் சாதம், அப்புறம் வெண்டைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் அவனுக்கு ரெடி பண்ணியாச்சு மதியம் லஞ்சுக்கு. எனக்கு டப்பாவில் கீரை சாதமும் வெண்டைக்காய் வறுவலும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் டிஃபனு. உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.